ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். டே 6 இன் கோவா. நம்ம வந்து சவுத் கோவா வந்திருக்கதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலாக்ஸாக வந்து ரெஸ்ட் எடுக்க தான். ஸோ வந்து இன்றைக்கி பெருசாக வந்து பிளான்ஸ் இல்லை. இங்கே தான் வந்து பக்கத்தில் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எனக்கு செம்ம தூக்கம், நல்லா தூங்கிட்டேன். ப்ரெக்னன்சி, பேபி க்ளூ பிறந்தது, அதுக்கப்புறமா வந்து நைட் ஸ்லீப்பே வந்து எனக்கு ஒழுங்காக இல்லாத மாதிரியே வந்து இருந்தது. பட் இந்த டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். திருப்பியும் வந்து ஓடுறதுக்கு வந்து என்னோடய பாடியை வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி. மீன்வைல் நான் எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து பப்பு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட், நான் வந்து எனக்கு கொஞ்சம் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டாக வேணும்னு சொன்னதால் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடி வந்து எனக்கு கோல்டு, காஃபு எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிட்டேன். கோவா ட்ரிப் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த கொஞ்சம் நெபுலைசர் அதெல்லாம் வச்சுட்டு தான் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் வந்து வந்தேன். அதோட இதெல்லாம் பவர்லாம் வந்து குறைஞ்சிடுச்சு போல். மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாடி வந்து பேக் டு ஸ்டேஜ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் அந்த சர்ஜரி முடித்தா தான் வந்து பேக் டு நார்மல் ஆவேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ்ஷிங் அண்ட் கயாக்கிங் வந்து புக் பண்ணியிருந்தோம். நம்மளோட ஸ்டேக்கு பக்கத்தில் தான். இது வந்து பேக் வாட்டர்ஸ் மாதிரி இருந்தது. அப்படியே வந்து பின்னாடி அந்த பசங்கள்லாம் வந்து குதிச்சாங்க இல்லையா, ஒரு பிரிட்ஜ் மேலே இருந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த இடம் மாதிரி தான் வந்து இது. அந்த வாட்டர் போயிட்டு அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து கனெக்ட் ஆகும். இங்கே வந்து ஒரு புதுசாக வந்து பார்த்த விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க பேக் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இங்கே வரைக்கும் வந்து தண்ணி இருக்கா, இங்கே பாருங்கள் அந்த மரம்லாம் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்குது. அங்கே ஒரு கட்டைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வரும்போது பாருங்கள் அந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி கம்மியாயிடும். இங்கே வந்து அந்த மாதிரி தான் தண்ணி உள்வாங்கிறது, அப்படியே வந்து மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து பார்த்தோம். அதில் வந்து நடந்து போனால் அப்படியே வந்து கால் வந்து அப்படியே உள்ளேயே அப்படியே அந்த புதக்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து தான் போகணும் அந்த மாதிரி இடத்துலலாம். அந்த தண்ணி இல்லாத போது இந்த மண்ணில் அப்படியே நம்ம நின்னோன்னா அப்படியே மெதுவாக நம்ம கால் வந்து அப்படியே உள்ளே போகுதுங்க. இப்போ அந்த உள்ளே ஒரு கட்டை இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் வரும்போது காமிக்கிறேன். அப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து அப்படியே வந்து கடலில் வந்து கனெக்ட் ஆகுது. சும்மா ஜிலு ஜிலுன்னு வந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் சும்மா ரொம்ப கம்மியான ஆழமாக தான் இருந்தது. அதனால தான் வந்து அப்படியே நடந்து பார்த்தேன். அப்படியே வந்து தண்ணி நம்ம கால் உள்ளேயே போகிறதால வந்து அப்படியே மேலே வந்துட்டேன். பப்புக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஃபிஷ்ஷிங் போகணுன்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம போக போகிறோம். குயிக்கான ஒரு கேட்டிலாம் வந்து போயிட்டுருக்கு. நம்ம போட்டில் போயிட்டு நம்மளுக்கு வந்து ஃபிஷ் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபிஷ்ஷிங் அண்ட் கயாக்கிங் வந்து ரெண்டுமே சேர்த்து 1500 ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் வந்து எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அந்த சிமிலர் டு அந்த அமௌண்ட்டு தான். ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால எனக்கு மறந்து போச்சு. நான் சொன்ன அந்த பிரிட்ஜு அங்கே தெரியுது பாருங்கள். நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி அந்த பக்கமாக போக போகிறோம். இங்கே அப்படியே வந்து மெதுவாக வந்து அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் வந்து கேட்டு பாருங்களேன். குயிலெலாம் வந்து கத்திட்டு இருந்தது.
இது வந்து அவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்து வலை போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷிங் ராட் வச்சு தான் நம்ம வந்து பிடிக்கணும். அந்த இறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரான் மாதிரி வந்து அந்த குச்சியில் வந்து மாட்டி வச்சுருந்தாங்க. தண்ணி நல்லா கிளியராக இருந்தது. கீழே வந்து தரை வரைக்கும் வந்து அப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தது. ஃபிஷ் வந்து கிடைச்ச மாதிரி இருந்தது. பார்த்தா வந்து பாதி ப்ரான் வந்து சாப்பிட்டு இருந்தது. அந்த இதெல்லாம் ஹட்டு நம்ம பார்த்தோம்ல எப்படி இருக்கு, இங்கே பேக் வாட்டர் தெரியுற மாதிரி அந்த முன்னாடி இருக்க ஹட்டு மாதிரி இருந்ததுல அது இழுத்துட்டு போகுது. One eternity later. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீன் கூட வந்து கிடைக்கல. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கயாக்கிங் தான் வந்து போக போகிறோம். kayaking வரீங்களா? We are doing kayaking. கவுத்தி கூடாது. கவுத்தி விட போறேன். மாஸ்டர் பாபு எனக்கு பயமா இருக்கு. உன்னோட ஜாக்கெட்டில் ஏதோ நம்பர்லாம் எழுதியிருக்காங்க. கயாக்கில போகிறீங்களா? கடலில் கயாக்கில போகிறீங்களா நிலோஃபர்? வேகமாக போயிருக்குல்ல, அவ்வளோதான். வேகம் போகிறதுக்குள்ள அது கீழே நாங்கள் கரெக்டாக அந்த கயாக்கி போயிட்டு
ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ வந்து அந்த போட் தள்ளுறதே வந்து கஷ்டமாயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து போகும்போது எவ்வளோ தண்ணி இருந்தது, இப்போ வந்து எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. காலையில் வந்து பார்க்கும்போது இதை விட கம்மியாக இப்ப தான் பாரு வந்து பாப்பியா, இங்க ஓடிட்டு வரைக்கும் இருந்தது இருந்தது. தண்ணி நம்ம ஜஸ்ட் ஒரு போகும்போது. லைன் மாதிரி தண்ணி ஓடிட்டு இருந்தது. இப்போ நம்ம பீச்சில் வந்து அப்படியே வந்து ஒரு வாக் போகலாம். அப்படியே வந்து அந்த மவுண்டெயின் இருக்கு இல்லையா, அங்கே வரைக்கும் போகலான்னு இருக்கோம். நம்ம எல்லோரும் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போகலாம். அப்புறமா அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். இன்னும் அந்த மவுண்டெயினுக்கு போகிறதுக்கு அவ்வளோ தூரம் இருந்தது. பசிக்க வேற எடுத்துருச்சு. ஸோ நம்ம வந்து வேறு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம இன்னொரு பீச் எங்கே இருக்குது அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது சவுத் கோவாவில் இருக்க பலோலம் பீச். இந்த பீச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிற வழியெல்லாம் வந்து அந்த நம்ம நார்மலாக வந்து பாகா, காலங்குட்டா கிட்டலாம் வந்து பார்த்தோம் இல்லையா கடைங்க, ட்ரெஸ் ஷாப்பு, சோனியர் ஷாப்பு அந்த மாதிரிலாம் இருந்தது. சவுத் கோவானாலே அமைதியாக இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பீச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தது. அதிகப்படியான க்ரௌடெலாம் இல்லை. மேபி வந்து காலையில் நேரத்தில் வந்து அந்த டால்ஃபின் பார்க்குறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து கூப்பிட்டுட்டு போகிற அந்த போட்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. இங்கே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட வந்து கிளம்பிட்டோம். நார்த் கோவாவில் எது வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைங்கள்லாம் வந்து அவ்வளோ இருந்தது. பட் வந்து சவுத் கோவாவில் நம்ம வந்து கடைக்கெலாம் வந்து வரணுன்னா கொஞ்சம் தூரமாக வர மாதிரி தான் வந்து இருந்தது. டின்னர் இந்த உடுப்பி ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் கோவாவில் கனகோனா அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது. இப்போது நம்ம வந்து நம்மளோட ஸ்டேக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். சவுத் கோவா வந்து எவ்வளோ அமைதியாக இருக்குன்னா இதுதான் வந்து அதோட எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு சாப்பிட்டுட்டு நம்ம போகிற அந்த இடத்துக்கு அகோண்டா பீச்சுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அந்த வழியெல்லாம் வந்து இப்படி தான் கருகும்னு இருட்டாக இருந்தது. போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து பீச்சுக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ப்ரைவேட் பீச். நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் பீச்சில். நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தூங்க போகிறோம்.
நாளைக்கு டே 7. எங்களுக்கு வந்து பெருசாக எந்த பிளானும் இல்லை. நாளைக்கு வந்து இங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு பிளேஸ்க்கு வந்து போக போகிறோம். செக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்டர்நூன் தான் வந்து பண்ணணும். பட் வந்து நாங்கள் கொஞ்சம் வெயில் வந்து கம்மியானதுக்கப்புறமா தான் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வந்து டே 7 பெருசாக ஒன்றும் இருக்காது. நம்ம வந்து டே 8 vlog வந்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். நல்ல காமாக வந்து நீங்கள் வந்து உங்களோட வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து சவுத் கோவாவை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். இங்கேயும் வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து இருக்குது. பட் ஐ ப்ரிஃபர் டு பி இன் ஐடியல் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் பீச்சஸ், கேசினோஸ், பப்பு இது எல்லாம் தவிர இன்னொரு ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து கோவாவில் இருக்குது. அங்கே தான் வந்து போக போகிறோம். இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பபாய்.